வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். பிக் பாஸ் பார்த்திங்கன்னா கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இந்த பிக் பாஸ் தமிழ் கமல் தான் தொடர்ந்து 7 சீசனும் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டி ஷோக்கு ஃபேமஸான விஜய் டிவியில் இந்த பிக் பாஸ் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. 100 நாட்கள் பிரபலங்களை ஒரு வீட்டில் வச்சுருந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க கேம்ஸ்லலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத மக்கள் ரொம்பவுமே விறுவிறுப்பாக தொடர்ந்து கவனிச்சுட்டு வராங்க. இதில் கடந்த சீசன் 7 பார்த்திங்கன்னா கமல் மேலேயே நிறைய கான்ட்ரவர்சியலான ரிப்போர்ட் வந்துச்சு. அவர் மாயா பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், அவங்க மித்த கண்டஸ்டண்ட்லாம் சப்போர்ட் பண்ணாமல் தொடர்ந்து மாயா பூர்ணிமாவுக்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பேசிக்கிட்டாங்க. இதே சீசன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சண்டைகள் இருந்துச்சு. தினேஷ் விசித்ராவோட சண்டைகளாக இருக்கட்டும், அவங்க குடும்ப பிரச்சனையை இழுத்து விசித்ரா பேசின விஷயமாகட்டும், இவ்வளவுக்கும் தாண்டி கடைசியில் அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ணாங்க. சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் அர்ச்சனாவாக இருந்தாங்க. இப்போ அடுத்து சீசன் 8 தொடங்க போகிறதாகவும், அதுக்கான ஆடிஷன்ஸ் நடக்குது, கண்டஸ்டண்ட்லாம் செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது. இதில் பார்த்திங்கன்னா டிடிஎஃப் வாசன் அவர் ஒரு யூடியூபர், ஒரு பைக் ரைடரும் கூட. இவர் மேலே நிறையா கேஸ்லாம் இருந்து ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்திருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவரோட லவர் பார்த்திங்கன்னா சாலின் ஜோயா. யார் இந்த சாலின் ஜோயா? இவங்க ஒரு ஆக்ட்ரஸ். இவங்க நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக 2023 டிசம்பரில் ரிலீஸ் ஆன கண்ணகி மூவியில் நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டிருக்க குக் வித் கோமாளிலையும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. இந்த குக் வித் கோமாளி மூலியமாக சாலின் ஜோயா எல்லாரும் அறியப்படுற ஒரு பிரபலமாக ஆயிட்டிருக்காங்க. சாலின் ஜோயாவும் அவங்களோட லவ்வர் டிடிஎஃப் வாசனும் சீசன் 8 பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் லீக் ஆகிருக்கு. ஆனால் இதை விஜய் டிவி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு யூகிச்சு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் அதில் பாதி பேர் தான் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அது மாதிரி இப்போ ஃபஸ்ட்லேயே இவங்க 2 பேரும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பார்க்கலாம் இவங்க கடைசியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் சீசன் 8 கமல் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. பார்க்கலாம். அதே போலவே இந்த ஜோடியும் பிக் பாஸ் சீசன் 8 பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் இன்னும் வரலை, பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சினிமா தகவலுக்கு நமது சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.